அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் முறையீடு என்ற தலைப்பின் கீழ் வரும் 4வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். தேகமுறு பூதநிலை திறம் சிறிதும் அறியேன், சித்தாந்த நிலை அறியேன், சித்தி நிலை அறியேன், யோகமுறு நிலை சிறிதும் உணர்ந்தறியேன், சிறியேன், உலக நடை இடை கிடந்தே உழைப்பாரில் கடையேன், ஆகமுறு திருநீற்றின் ஒளிவிலங்க அசைந்தே அம்பலத்தில் ஆடுகின்ற அடியை அறிவேனோ, ஏக அனுபவம் அறியேன், எங்கனம் நான் புகுவேன், யாருக்கு உரைப்பேன், என்ன செய்வேன், ஏதும் அறிந்திலனே அப்படின்னு சொல்லி இந்த 4வது பாடல். இதுக்கு விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, ஐம்பூதங்களான மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவை இந்த தேகத்தில் நிற்கும் நிலையை அறியாதவனாகவும், சிவ ஆகமங்களின் நிலையை அறியாதவனாகவும், 8 வகை சித்திகளின் இயல்பை அறியாதவனாகவும், யோக நெறி காட்டும் நிலையை அறியாதவனாகவும், உலகாதாய விஷயங்களிலேயே உழன்று உழைப்பவர்களிலும் கடைப்பட்டவனாகவும், திருச்சிற்றம்பலத்திலே விளங்குகின்ற இறைவனின் திருவடியை அறியாதவனாகவும், இறை கலப்பினால் உண்டாகும் ஏக அனுபவம் என்னவென்று அறியாதவனாகவும் இருக்கும் இத்தகைய நான் உணர்வு நுட்பமாகி திருச்சிற்றம்பலத்திலே எங்கனம் புகுவேன், யாரிடம் கேட்பேன், என்ன செய்வேன், ஒன்றும் அறியாதவனாக இருக்கின்றேனே என்று இறைவனிடம் முறையீடு செய்கின்றார். அதாவது இதுலேயும் நம்மளுடைய இந்த குறைகள், அதாவது நம்மள்கிட்ட உள்ள இந்த இயலாமையெல்லாம் அவர் ஒரு முறையீடாகவே வைக்கிறாங்க. எனக்கு எதுவுமே தெரியலையே, அதாவது ஐம்பூதங்கள் இந்த பிண்டத்தில் என்ன மாதிரி காரியப்படுகின்றது அப்படின்றது நான் எதுவுமே தெரிஞ்சுக்கல. சித்த நிலை எத்தனை வகையான சித்த நிலைகள் இருக்கின்றன அதுவும் எனக்கு தெரியல. யோகங்கள் காட்டக்கூடிய அந்த நிலையை பற்றியும் எனக்கு தெரியலை. இந்த உலகத்தில் உழன்று உழைப்பவர்களையும் நான் ரொம்ப கடைப்பட்டவனாக இருக்கேன். அப்புறம் திருச்சிற்றம்பலத்திலே விளங்கக்கூடிய அந்த இறைவனுடைய அந்த அடியை பற்றி, அந்த பெருமையை பற்றி நான் எதையுமே தெரிந்து கொள்ளலை. ஏக அனுபவம் அறியேன், அதாவது கடவுளுடைய கலப்பு ஏற்பட்டு அந்த அனுபவம் என்ன அப்படின்றது என்னன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி எல்லாமே அந்த இயலாமையினுடைய வெளிப்பாடாகத்தான் இங்கே ஒரு முறையீடாக வைக்கிறாங்க கடவுள்கிட்ட. சரி, இப்போ நம்ம இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்கலாம்னா, தேகமுறு பூதநிலை திறம் சிறிதும் அறியேன். அந்த பஞ்சபூதங்கள் வள்ளல் பெருமான் எப்படி சொல்கிறாங்க பஞ்சபூதங்கள் பற்றி, அந்த பஞ்சபூதங்கள் எப்படி ரிலேட் பண்ணி அந்த ஆகாசத்துலேயும் இந்த பிண்டத்துலேயும் இந்த பூதாகாயத்துலேயும் எப்படி அதை ரிலேட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்றத உரைநடை பகுதியில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. சிருஷ்டி நியாயம் அப்படின்ற தலைப்பில் நாம் எப்படி ஒரு உயிர் ஜனிக்குது அப்படின்றது மிக அருமையாக சொல்லியிருக்காங்க. ஆன்மாக்கள் எப்படி எங்கே இருந்து தோன்றுது, இந்த ஜீவன் எங்கேருந்து தோன்றுது, இது ரெண்டுக்குள்ள ரிலேஷன் என்னது அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நான் அதை படிக்கிறேன், படிக்கும்போது உங்களுக்கு புரியும். அதை தொடர்ந்து அமுதக்காற்று விஷக்காற்று, இது ரொம்ப நம்ம வாழ்க்கையில் ரொம்ப தெரிஞ்சுக்கணும். அதை பற்றியும் வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. அமுதக்காற்று விஷக்காற்று அப்படின்னு சொல்லி அதுவும் உரைநடை பகுதியில் சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் நம்மளுக்கு இங்கே தேவை. ஏன்னா தேகமுறு பூதநிலை திறம் சிறிதும் அறியேன், அதாவது பஞ்சபூதங்களினால் இந்த தேகத்தில் என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள்லாம் நடக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும்.
தெரியாமல் எப்படி இருந்தோம்னா எப்படி பாருங்கள், அந்த அமுத காற்று விஷக்காற்றுலாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் தான் அது ஏன் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்றதுக்கு அங்கே விளக்கம் இருக்குது. சரி, நான் முதல்ல அந்த உரைநடை பகுதியில் 8வது தலைப்பின் கீழ் வரக்கூடிய சிருட்டி நியாயம். ஆகாசம் அனாதி, அதுபோல் அதற்கு காரணமான பரமாகாச சுரூபராகிய கடவுள் அனாதி. இங்கே அனாதி அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, தொடக்கம் இல்லாதது, என்றுமே நிலைத்திருப்பது, அழியாதது, ஆதியிலே உள்ளது. இதுதான் அனாதின்றதுக்கு மீனிங். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஆகாசம் அனாதி. இந்த ஆகாசம் நீங்கள் சொல்கிறது அவர் வெளியே தான் சொல்கிறாங்க, ஸ்பேஸ். நம்மளுக்கும் உங்களுக்கும் எனக்கு இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ரெண்டுக்கு இடையில இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸ், வெட்ட வெளின்னு சொல்கிறாங்களா அது. அப்போ ஆகாசம் அனாதி, அதுபோல் அதற்கு காரணமான பரமாகாச சுரூபராகிய கடவுள் அனாதி. அனாதியாகிய ஆகாசத்தில் காற்றும் அனாதி. அனாதியான வெளியில் காற்று எப்படி அனாதியோ அப்படி கடவுளிடத்தில் அருட்சக்தி அனாதியாய் இருக்கின்றது. பாருங்கள், இப்போ ரெண்டு தான் பிரிக்கிறாங்க. இந்த இதை தான் பூதா ஆகாயம் அப்படின்றாங்க. எதை? இந்த ஆகாயம் காற்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆகாயம் அந்த வெளி அனாதியாக இருக்குது, அந்த வெளியில் காற்று அனாதியாக இருக்குது இப்படின்னு ஒரு சைடில் சொல்கிறாங்க. ஆன்மா ஆகாசம் சொல்லிட்டு அங்கே கடவுள் அனாதியாக இருக்கார், அந்த கடவுள் இடத்துல கடவுள் அருட்சக்தியும் அனாதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க. பிரித்து சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். ஆகாயத்தில் அணுக்கள் நீக்கமர நிரம்பி இருக்கின்றன. அதாவது பூத ஆகாயத்தில் நிறைய அணுக்கள் நிரம்பி இருக்கின்றன. சரி, இதுபோல் கடவுள் சமூகத்தில் ஆன்மா ஆகாசத்தில் அணுக்கள் சந்தானமயமாய் நிரம்பி இருக்கின்றன. அப்போ ரெண்டு இடத்துலையுமே பூதாகாயம் ஆன்மா ஆகாசம், இந்த ஆன்மா ஆகாசம் ரெண்டுலேயுமே அணுக்கள் நிரம்பி இருக்கின்றன, சந்தானமயமாய் நிரம்பி இருக்கின்றன. இப்போ இந்த ஆன்மா ஆகாசத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கடவுள் சமூகம் இருக்கக்கூடிய இந்த ஆன்மா ஆகாசத்தில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு ஆன்மா என்றே பெயர் அப்படின்றாங்க. அப்போ ஆன்மாக்கள் இந்த கடவுள் சமூகமாகிய ஆன்மா ஆகாசத்தில் சந்தானமயமாய் நிரம்பி இருக்குது. சரி, அதே மாதிரி இந்த பூத ஆகாயத்தில் அந்த அதாவது வெளியில் காற்று, இது எல்லாம் அனாதியாக இருக்குது. இங்கேயும் அணுக்கள் நிறைய நிரம்பி இருக்குது அப்படின்றாங்க. சரி, இப்போ அடுத்து பூத ஆகாயத்தில் இருக்கும் சாதாரண அசாதாரண அணுக்கள் 7 வகையாக பிரியும். அவையாவன: வாலணு, திரவ அணு, குருவணு, லகுவணு, அணு, பரமாணு, விபுவணு அப்படின்னு 7 வகையாக பிரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்படி அணுக்கள் அனந்த வண்ண பேதமாய் இருக்கும். நிறைய அதில் வண்ண பேதம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. இவற்றில் காரிய அணு, காரிய காரண அணு, காரண அணு என 3 வகைப்படும். அப்போ இந்த பூத ஆகாயத்தில் 7 விதமான அணுக்களை சொல்கிறாங்க. இந்த 7 விதமான அணுக்களில் பின்னாடி 2 அணுக்கள் தான் இந்த ஜீவன் ஜனிக்கிறதுக்கு காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, அதை பார்ப்போம். அப்போ இந்த 7 அணுக்களும் எப்படி இருக்கும்னா 3 வகையாக பிரிஞ்சிருக்குன்றாங்க. காரிய அணு, காரிய காரண அணு, காரணவணு என்று 3 வகைப்படும். பக்குவ, அபக்குவ, பக்குவ என நிற்கும். இவை போல ஆன்மா ஆகாயமான கடவுள் சமூகத்தில் ஆன்மாக்களும் 3 வகையாய் நிற்கும். அவையாவையெனில் பக்குவ ஆன்மா, அபக்குவ ஆன்மா, பக்குவ ஆன்மா என்று 3 வகைப்படும். ஆகாயத்தில் இருக்கும் அணுக்கள் 3 விதமானதற்கு காரணம் அங்குள்ள காற்றே ஆகும். அதாவது இந்த பூத ஆகாயமான இந்த வெளி, அந்த ஸ்பேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வெளியில் உள்ள காற்று, இதுக்கெல்லாம் அதாவது ஆகாயத்தில் இருக்கும் அணுக்கள் 3 விதமாக இருப்பதற்கு காரணம் அங்குள்ள காற்றே. இப்போ அங்கே அணுக்கள் இந்த மேலே சொன்ன மாதிரி 3 விதமாக இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, காரிய அணு, காரிய காரண அணு, காரண அணு. இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது அங்குள்ள காற்று அப்படின்றாங்க. அதேபோல் ஆன்மாக்கள் 3 விதமாக இருப்பதற்கு காரணம் கடவுள் சமூகத்தில் உள்ள அருட்சக்தி. ஆன்மா ஆகாசத்தில் பக்குவ ஆன்மா, அபக்குவ ஆன்மா, பக்குவ ஆன்மா
அப்படின்னு இருக்கிறதுக்கு காரணம் அங்கே உள்ள அருட்சக்தி அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. சொன்னவங்க அப்படி மூவகையான ஆன்மாக்களுக்கு அருட்சக்தியின் சமூகத்தில் தோன்றிய இச்சை, ஞானம், கிரியை எனும் பேதத்தால் ஆன்மாக்களுக்கு தேகம் 3 உள. அவை கர்மதேகம், பிரணவதேகம், ஞான தேகம் என்ன 3 விதம். அப்படி 3 தேகம் உண்டாவதற்கு காரணம் பூத ஆகாயத்தில் உண்டான வாயு பேதத்தினால் சோம, சூர்யா, அக்கினி என 3 வகை நிற்பன. அதாவது சந்திர, சூரியன், அக்கினி 3 வகை நிற்பன போல் உணர்க. அந்த ஆகாயத்தை விரிக்கில் அனந்த பேதமாம். வாயுவின் பேதம் அதுபோல் அனந்தம். ஒருவாறு 64 கோடி பேதம். இவற்றில் அமுதபாகம், விஷபாகம், பூதபாகம், உஷ்ணபாகம் என பல பேதப்படும். அதாவது இப்போ இந்த பூதாகாயம், ஆன்மாகாசம்னு 2ஆக பிரித்து சொன்னாங்க. சொல்லிவிட்டு இப்போ அடுத்து இப்போ சொல்கிறாங்க பாருங்களேன். மேற்படி அணுக்கள் அனந்த வண்ணம் ஆதலால் அனந்த அணுக்கள் சேர்ந்து ஒரு வித்தாய். இவ்வித்து திரவ அணு சம்பந்தமாய் குரு அணுவோடு சேரும்போது பூதகாரிய அணுவாகிய கிரண உஷ்ணத்தால் ஜீவிக்கும். அப்போ ஒரு ஜீவன் எப்படி ஜீவிக்குது அப்படின்னா 2 விதமான அணு சம்பந்தத்தினால. அதாவது இந்த பூதகாரியத்தில் பூத ஆகாசத்தில் ஏற்கனவே 7 விதமான அணுக்கள் சொன்னேன். திரவ அணு, குரு அணு, லகு அணு, பிரம்மாணு, விபுவணு. இதில் இந்த திரவ அணுவும் குரு அணுவும் சேரும்போது இங்கே எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். மேற்படி அணுக்கள் அனந்த வண்ணம் ஆதலால் அனந்த அணுக்கள் சேர்ந்து ஒரு வித்தாய். இவ்வித்து திரவ அணு சம்பந்தமாய் குரு அணுவோடு சேரும்போது பூதாகாரிய அணுவாகிய கிரண உஷ்ணத்தால் ஜீவிக்கும். ஜீவித்த ஔஷதி முதலியன இந்த நியாயத்தால் வர்ணம், ருசி முதலிய பேதப்படுகின்றன. இவ்வனமே பௌதிக பிண்ட அணுக்கள் காரண சூரிய உஷ்ணமாகிய ஜீவ உஷ்ணத்தினால் வடிவமாயும் பரம காரண தயையால் ஜீவிக்கின்றன. அதாவது கடவுளுடைய தயையினால் ஜீவிக்கின்றன. அதாவது ஜீவ உஷ்ணத்தினால் வடிவமாய் பரம காரண தயையால் ஜீவிக்கின்றன. சில காலத்தில் வித்துக்களாதியும் சில காலத்தில் விருஷமாதியாம். சில இதில் வித்தாவே இருக்கும், சில சமயம் அது அப்படியே வளர்ச்சி, அதாவது வளர ஆரம்பிக்குது, அதாவது பிறந்து வளர ஆரம்பிக்குது அப்படின்றாங்க. எல்லாவற்றிற்கும் ஆதியாய் உள்ளது பூதகாரிய அணுவாகிய சூரிய கிரகணமே ஆம். இங்கே சூரிய கிரகணமே ஆம் அப்படின்றாங்க. இந்த சூரிய கிரகணத்துக்கு அவரே எப்படி விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிண்டாண்ட கிரண சித்தாந்தம் அப்படின்னு உரைநடை பகுதியிலேயே இந்த சந்திர கிரகணம்னா என்ன, சூரிய கிரகணம்னா என்ன அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறாங்க. அதை பாருங்கள். அண்டத்தில் சந்திராதித்த கிரகண தோஷம் போல் இப்பிண்டத்தில் கிரகண தோஷம் யாதெனில். நம்ம அண்டத்தில் சந்திர கிரகணம் சொல்கிறோம், சூரிய கிரகணம்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த பிண்டத்தில் சந்திர கிரகணம்னா என்ன? பிண்ட புருஷனுக்கு புறமாகிய கரணம் என்னும் சந்திரனாகிய தோற்றும் அறிவு இரும்பில் துரிசு ஏறுவது போல் விஷய வாசனையில் அழுந்தி ஏகதேச பிரகாச விளக்கமுடையது தான் சந்திர கிரகணம். ஏகதேசம்னா எப்பயாவது பிரகாசமாக இருக்கிறது தான் சந்திர கிரகணம். இஃது அறியாமை. சூரிய கிரகணம் என்பது அகப்புறமாகிய ஜீவன் என்னும் சூரியனாகிய தோற்றுவிக்கும் அறிவு செம்பிற் களிம்பு ஏறுவது போல விஷய வாசனை வசமாய் யாதும் தோன்றாது அறிவின்றி நிற்கும் காலம் சூரிய கிரகணம் அப்படின்னு சொன்னவங்க ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை போடுறாங்க. இது மாயா சிருஷ்டிக்கு இயற்கையானாலும், அப்போ அந்த மாய சிருஷ்டிக்கு இந்த சூரிய கிரகணம் தான் இயற்கையானதுன்றாங்க. அதாவது மாயா சிருஷ்டிக்கு இயற்கையானாலும் இரும்பையும் தாமிரத்தையும் பரிசனாதி வேதிகளால் ரௌபியாதி ஏமங்கள் செய்வது போல் நன்முயற்சியாகிய ஜீவகாருண்யமயமாய் பரிசயம் செய்தால் மேற்படி துரிசு நீங்கும். அதாவது இந்த சூரிய கிரகண இந்த துரிசெல்லாம் நீங்கிரும் எப்பன்னா
நன்முயற்சியால் ஜீவகாருண்யம் செஞ்சால் இந்த துரிசெல்லாம் நீங்கிரும்னு சொல்கிறாங்க. மேலும் ஆசாரியர் அனுகிரகத்தால் நீங்கும். இது பெண்டாண்ட கிரகண சித்தாந்தம். அப்போ இந்த மாயா சிருஷ்டிக்கு காரணம் வந்து இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லி இங்கே தெளிவாக அங்கே சொல்கிறாங்க. அதைத்தான் வந்து இங்கேயும் வந்து எல்லாம் சொல்கிறாங்க. அதாவது அணுக்கள் காரண சூரிய உஷ்ணமாகிய ஜீவ உஷ்ணத்தால் வடிவமாய் பரம காரண தயையால் ஜீவிக்கின்றன. சில காலத்தில் வித்துக்களாதியாம், சில காலத்தில் விருஷமாதியாம். எல்லாவற்றிற்கும் ஆதியாய் உள்ளது பூதகாரிய அணுவாகிய சூரிய கிரகணமே ஆம். இப்போ தான் சூரிய கிரகணம்னா என்னன்னு நான் படித்து உங்களுக்கு சொன்னேன். ரைட்டு. இவ்வண்ணமே ஒரு காலத்தில் கடவுள் பிரேரகத்தால் அருட்சக்தி ஆன்மா ஆகாசத்தில் விசிரிம்பிக்க ஆன்மாக்கள் வெளிப்பட்டு பஞ்சகிருத்தியம் தொழிற்படும். மேற்படி ஆன்மாக்கள் வெளிப்பட்ட அக்கணமே மேற்படி ஆகாயம் சந்தானமாதலால் ஆன்மாக்கள் நிரம்பி நிற்கும். ஆதலால் பஞ்சகிருத்தியம் எக்காலத்தும் தடையுறாது. ஆன்மாக்கள் தாழ்ந்த கதி அடைவது அனாதி இயற்கை அல்ல, ஆதி செயற்கையே ஆம். ஆணவம் அனாதி இயற்கையே ஆம். இதன் ரகசியம் குருமுகமாய் அறிக அப்படின்னு சொல்லி இந்த பிண்ட அதாவது சிருஷ்டி நியாயம் அப்படின்ற தலைப்பில் அந்த பஞ்சபூதங்களில் இங்கே வந்து பூத ஆகாயம் சொல்லி அந்த வெளி ஆகாயம் என்று சொல்லக்கூடிய வெளியையும் காற்றையும் மட்டும்தான் சொல்கிறாங்க அனாதின்னு. அனாதின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தொடக்கம் இல்லாதது, என்றும் நிலைத்திருப்பது, அழியாதது, ஆதியிலே உள்ளது. இது ரெண்டு தான் பஞ்சபூதங்களை சொல்கிறாங்க. மீதி உள்ள மண் நீர் நெருப்பு இங்கே வந்து அனாதின்னு சொல்லலை. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த வெளி காற்று இதிலிருந்து தான் மற்ற பூதங்கள்லாம் தோன்றியிருக்கு. இது எப்படி நம்ம உடம்புல பிண்டத்தில் காரியப்படுது அப்படின்றது தான் இந்த பூத ஆகாயத்தில் நமக்கு படித்து காமிச்சேன். பலவிதமான அணுக்களாக இருக்குது. இந்த அணுக்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஜீவிக்குது. அதாவது ரெண்டு அணுக்களுடைய சம்பந்தம் சொல்கிறாங்க. அதாவது திரவ அணுவோட வந்து குரு அணு சேரும்போது பூதகாரிய அணுவாகிய கிரண உஷ்ணத்தால் ஜீவிக்கும். அப்போ நம்ம வந்து எப்படி ஜீவன் உண்டாகுது அப்படின்றதையும் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. மேலும் அது வந்து எத்தனை விதமாக இருக்குன்னா பக்குவ, அபக்குவ, பக்குவா பக்குவ அந்த மாதிரி நிலைகளில் இருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி அங்கே அந்த ஆன்மாகாசத்துலேயும் அதே மாதிரி 3 விதமாக நிற்கும். பக்குவ, அபக்குவ, பக்குவா பக்குவன் நிற்குன்னு சொல்கிறாங்க. ஆன்மாகாசத்தில் வந்து இதுக்கு காரணம் வந்து அருட்சக்தின்றாங்க. இந்த பூதாகாயத்தில் வந்து இதுக்கு காரணம் வந்து காற்று, அங்குள்ள காற்றுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னவங்க எவ்வளோ தெளிவாக வந்து அந்த 3 விதமான இது சொல்கிறாங்க பாருங்க. காரண, காரிய காரண, காரிய முதல்ல வந்து காரியன்னு சொல்கிறாங்க, அப்புறம் காரிய காரண, அப்புறம் காரண. இந்த 3 விதமாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது தெளிவாக எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது இந்த அணுக்கள் மேற்படி அணுக்கள் அனந்த வண்ண பேதமாக இருக்கும். இவற்றில் காரிய அணு, காரிய காரண அணு, காரண அணு என 3 வகைப்படும் அப்படின்னு கூட சொன்னாங்க. அப்போ இந்த மூணுக்கும் வந்து என்ன சொல்கிறாங்க, பக்குவ, அபக்குவ, பக்குவா பக்குவம் என நிற்கும். அப்போ 7 வகை அணுக்கள், அந்த 7 வகை அணுக்களில் 3 பிரியும் அப்படின்றாங்க. அந்த 7 வகை அணுக்கள் வந்து 3 வகையாக 3 வகைப்படும் அப்படின்னு சொல்லி தான் இந்த காரிய அணு, காரிய காரணவனு, காரணவனு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இதில் வந்து நம்மளுக்கு தெளிவாக புரியுது எப்படி வந்து இந்த பஞ்சபூதங்கள் வந்து நம்மள்கிட்ட இந்த இவர் வள்ளல் பெருமான் நீங்கள் சொன்னது மாதிரி தேகம் ஒரு பூதநிலை திறம் சிறிதும் அறியேன். ஆனால் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது அறியாமல் இருக்கும்னு சொல்கிறோம்ல, வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியில் சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றது தான் இப்போ நான் உங்கள்கிட்ட இதை படிச்சுக்க உங்கள்கிட்ட காமிச்சேன். இதோட கூட அடுத்து வந்து பிண்ட அண்ட கிரகண சித்தாந்தம். இதில் வந்து மிக முக்கியமான அமுதக்காற்று அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வள்ளல் பெருமான் இது ஏன் முக்கியம் அப்படின்றத அவரே அங்கே சொல்கிறாங்க. இதை படித்து நம்ம இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம். இவ்வுலகமும் இவ்வுலகத்தில் உள்ள சராசர பேதங்களில் முக்கியமாயும் உள்ள சரமாகிய ஜீவராசிகளும் கற்ப பேதமும் தோன்றி உய்யும் பொருட்டு அநேக வித வாயு பேதங்கள் அனாதியில் கடவுளால் உண்டு பண்ணப்பட்டிருக்கின்றன.
பாருங்கள், அந்த கடவுளால் வந்து பலவிதமான வாயு பேதங்கள் உண்டு பண்ணப்பட்டிருக்கின்றன அப்படின்றாங்க. அவற்றில் முக்கியமானவை அமுதக்காற்றும் விஷக்காற்றும். அப்போ இந்த பூமியில் 2 காற்று ரொம்ப முக்கியமாக இருக்குது. அமுதக்காற்றும் விஷக்காற்றும் இருக்குது. அவை விசேஷ வியாபகமாய் இருந்து கொண்டிருக்கின்றன. இவற்றில் அமுதக்காற்று பிரம்மாண்ட பகிரண்ட கடாகத்தில் விசேஷ வியாபகமாயும் இம்மகா அண்டத்திலும் பிண்ட ஜீவரிடத்திலும் ஏகதேச வியாபகமாயும் இருக்கின்றது. ஏகதேச வியாபகமாயும் இருக்கின்றதுன்னா எப்பயாவது தான், ரொம்ப மைனர், அந்த சமயத்தில் தான் அது வந்து இருக்குது அப்படின்றாங்க. சரி, விஷக்காற்று மேற்படி பிரம்மாண்டாதி கடாகத்தில் ஏகதேச நிமிஷ காலம் அல்லது முகூர்த்தம் அசாதாரணத்தில் ஜாமம் வரையில் வியாபகமாயும் இம்மகா அண்டாதி ஜீவராசிகளிடத்தில் விசேஷ வியாபகமாயும் இருந்து கொண்டிருக்கின்றது. பிரம்மாண்டாதிகளில் அமுதக்காற்று விசேஷ வியாபகமாய் உள்ளதால் அவ்வண்டங்களில் உள்ள சூரிய சந்திர உடுக்கல் முதலியவைகளும் சொற்ப காலத்தில் அழிவடைதலின்றி இருக்கின்றன. விஷக்காற்று ஏகதேச வியாபகமாதலால் கர்ப்பகாலத்தில் வியாபகமாயும் இருத்தலால் அந்த காலங்களில் அவை நஷ்டப்படுகின்றன. இப்போ ரொம்ப முக்கியமான திணி வர்றாங்க. மேற்படி விஷக்காற்று கருமை வண்ணமாயும் செம்மை வண்ணமாயும் 2 பாகமாய் பிரியும். இவைகளை ராகு கேதுக்கள் என்று வழங்குகின்றனர். இது ஒரு முகூர்த்தம் ஒரு ஜாமம், அதாவது 1.5 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு மேல் இவ்வண்ணமாய் அண்ட கணிதப்படி அவ்வண்டங்களில் கணித காலத்தில் வியாபகமாய் இருப்பதுதான் சந்திராதித்த கிரகண தோஷ காலம். தோஷ காலம் என்பது பிரகாசமின்றி இருள் வண்ணமாய் சில காலத்தில் முற்றும் மறைந்தும் சில காலத்தில் ஏகதேசம் மறைந்தும் இருப்பதால் அண்ட புருஷனுக்கு கர்ணஸ்தானமாகிய சந்திரனும் ஜீவஸ்தானமாகிய சூரியனும் பிரகாசம் மழுங்குகின்றபடியால் தோஷம் என்று பெயர். மேலும் தோஷம் என்பது இருள், அறியாமை, அஞ்ஞானம். விஷக்காற்று வியாபகமாய் உள்ளது இவ்வண்டத்திலும் ஜீவர்களிடத்தும். ஆதலால் ஜீவகோடி ராசிகள் சொற்பத்தில் அடிக்கடி நஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். விஷக்காற்று வியாபகமாய் உள்ளது இவ்வண்டத்திலும் ஜீவர்களிடத்திலும். ஆதலால் ஜீவகோடி ராசிகள் சொற்பத்தில் அடிக்கடி நஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. நம்மளுக்கு அடிக்கடி இந்த நோவுலாம் வர்றதுக்கு காரணம் என்னது? விஷக்காற்று. அதை வந்து நம்ம சுவாசித்து அதனுடைய தாக்கம் இருக்கிறதுனால தான் நம்ம அடிக்கடி நஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றன்னு சொல்கிறாங்க. இன்னும் கூட பாருங்கள், டீப்பாக இந்த ஒரு பாராகிராஃப் இப்போ நான் படிக்கிறது ரொம்ப முக்கியமானது. இது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். இது ஒன்று செஞ்சாலே தேக நஷ்டம் ஆகாது. அவங்களே சொல்கிறாங்க. அமுதக்காற்று இவ்வண்டத்தில் இரவில் அருணோதயம் தொடங்கி உதய பரியந்தம் வியாபகமாய் இருக்கின்றது. அக்காலத்தில் ஜீவர்கள் நன்முயற்சியில் இருப்பது விசேஷ நலம். அதாவது அமுதக்காற்று இவ்வண்டத்தில் இரவில் அருணோதயம் தொடங்கி உதய பரியந்தம் வியாபகமாய் இருக்கின்றது. அக்காலத்தில் ஜீவர்கள் நன்முயற்சியில் இருப்பது விசேஷ நலம். ஏற்கனவே நம்ம நித்திய கர்ம விதியில் பார்த்தோம். சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம எழுந்திரணும்னு பார்த்தோம். அப்போ எழுந்திருக்கணும்னு சொன்னாங்க. அதாவது 2 மணி நேரத்துக்கு, சூரிய உதயத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கணும்னு சொன்னாங்க. சிறப்பு விதியில் இரவு 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தான் தூங்கணும்னு சொன்னாங்க. அப்போ 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இதுக்கு இந்த இடைப்பட்ட நேரத்தில், அதாவது அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு ரொம்ப சன நேரம் இந்த அமுதக்காற்று வரும் அப்படின்றாங்க. அதுதான் இப்போ அடுத்து நான் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது அக்காலத்தில் ஜீவர்கள் நன்முயற்சியில் இருப்பது விசேஷ நலம். தேகாதி பிண்டத்தில் மேற்படி அமுதக்காற்று வியாபியமாயிருக்கும். ஒரு கால் ஒரு சன நேரம் அந்த காற்று வியாபகமாய் இருக்கும் கால் ஜீவர்களுக்கு இதுவரையில் தாங்கள் அறியாததான கடவுள் விளக்கம் உண்டாகும். மேற்படி காற்று வியாபகம் ஏகதேசமும் இல்லாவிடில் ஜீவர்கள்
விஷக்காற்றினால் சதா வியாபகம் அடைதலில் இந்த சொற்ப ஜீவிப்பும் விருத்திக்கு வரமாட்டாது. அமுதக்காற்று வியாபியமன்றி வியாபயமாக இருக்கும் காலத்தில் ஜீவர்களுக்கு அறிவு விளக்கம், மனநெகிழ்ச்சி, இந்திரிய அடக்கம், ஈஸ்வர பக்தி முதலியவையும் விளங்கும். அக்காலத்தை அமுதக்காற்றின் வியாபக காலம் என்று அறிய வேண்டும். இதன்றி இருள்மயமாய் முன்பின் தோன்றாது அறிவு என்று இருக்கும் காலம் விஷக்காற்று வியாபகமாய் இருக்கும் காலம் என்று அறிய வேண்டும். ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அதாவது நம்மளுக்கு இந்த காலை நேரத்தில் நம்ம எந்திரிக்கிறோம், 3 to 6 ப்ரிஃபர்டு. அது எப்போ வரும்னு தெரியாது. 3:30 to 3:30 to 3:35. அதாவது சன நேரம் தான் சொல்கிறாங்க. சன நேரம்னா 1 நிமிஷம் அல்லது சிறிய நேரம், ஒரு 5 நிமிஷம் கூட வச்சுக்கலாம். மேக்ஸிமம் அவ்வளோதான் வச்சுக்கிற முடியும். அந்த ஒரு கொஞ்ச நேரம்தான் அந்த அமுதக்காற்று வரும்ன்றாங்க. அப்போ அதை நம்ம பெற்றுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. எப்போ வரும்? அதாவது அருணோதயம் தொடங்கி உதய பரியந்தம்ன்றாங்க. அப்போ சாதாரண விதியில் சொல்கிறாங்க சூரிய உதயத்துக்கு 2 மணி நேரம், சிறப்பு விதியில் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தான் தூங்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ 3 to 6. அப்போ அந்த 3 to 6 இந்த சமயத்தில் நம்ம நன்முயற்சியில் இருக்கணுன்றாங்க. எந்திரிச்சிட்டா மட்டும் போதாது, நன்முயற்சியில் இருக்கணும்னா இந்த மாதிரி திருவருட்பா படிக்கலாம், பேசலாம், இந்த மாதிரி சத்சங்கம் கேட்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கும்போது, இல்லாட்டினா பூர்வ மத்தியில் உட்காந்து தியானம் பண்ணலாம். ஏதாவது ஒன்று நன்முயற்சியில் இருக்கணும். இருந்தோம்னா விசேஷ நலம் சொல்லிட்டு தேகாதி பிண்டத்தில் மேற்பொடி அமுதக்காற்று வியாபியமாக இருக்கும். ஒரு கால் ஒரு சன நேரம் அந்த காற்று வியாபகமாக இருக்கும் கால் ஜீவர்களுக்கு இதுவரையில் தாங்கள் அறியாததான கடவுள் விளக்கம் உண்டாகும். பாருங்கள், இதுவரைக்கும் நம்ம தெரியாத விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த அமுதக்காற்றுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. அப்போ சொன்னவங்க இதை எப்படி நம்ம அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எப்போயெல்லாம் நம்மளுக்கு அறிவு விளக்கம், மனநெகிழ்ச்சி, இந்திரிய அடக்கம், ஈஸ்வர பக்தி இதெல்லாம் நம்ம அந்த ஃபீல் பண்ணுறோமோ, அனுபவிக்கிறோமோ, அப்போயெல்லாம் நம்ம அந்த அமுதக்காற்றை சுவாசிச்சுக்கிறோம்னு அர்த்தம். அது இல்லாமல் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இதன்றி இருள்மயமாய் முன்பின் தோன்றாது அறிவு இன்றி இருக்கும் காலம் விஷக்காற்று வியாபகமாக இருக்கும் காலம் என்று அறிய வேண்டும். அப்படி இல்லாமல் அறியாமையில் அந்த அறிவு இல்லாமல் நம்ம இருக்கக்கூடிய அந்த நேரங்கள் எல்லாம் நாம் விஷக்காற்றை சுவாசித்து இருக்கோம்னு அர்த்தம். அப்போ நம்ம தான் முடிவு பண்ணணும், நம்மளுக்கு அமுதக்காற்று வேணுமா விஷக்காற்று வேணுமா. அமுதக்காற்று வேணும் அப்படின்னா நம்ம 3 மணிலேருந்து அட்லீஸ்ட் 4 to 6 தெரியாது எப்போ அந்த டயத்தில் வரும், பர்டிகுலர் டைம்லாம் சொல்ல முடியாது. அது ஏகதேசம்தான் வரும்னு சொல்கிறாங்க அந்த அமுதக்காற்று. அந்த அமுதக்காற்று சன நேரம், அதாவது ஒரு கால் ஒரு சன நேரம் அந்த காற்று வியாபகமாக இருக்கும் கால் ஜீவர்களுக்கு இதுவரையில் தாங்கள் அறியாததான கடவுள் விளக்கம் உண்டாகும். பாருங்கள், இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? கடவுள் விளக்கம் உண்டாயிடுச்சுனாலே நம்மளுக்கு போதும், எல்லாமே தெளிவாக ஆரம்பிச்சிடும். தெளிவு தான் இல்லாமல் இருக்கிறதுனால தானே நம்ம மாயை வசப்பட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த கடவுள் விளக்கம் உண்டாகணும்னா நம்ம அந்த அமுதக்காற்றை சுவாசிக்கணும். அமுதக்காற்றை சுவாசிக்கணும்னா ப்ரிஃபர்டு 3 to 6 காலையில் எந்திரிக்கணும். இல்லை அது முடியாதவங்க அட்லீஸ்ட் 4 to 6 எந்திரிங்க. அதுவும் முடியாதவங்க அட்லீஸ்ட் 5 to 6 எந்திரிங்க. ஏன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சாதான் அந்த அமுதக்காற்று நம்மளுக்கு கிடைக்கும். அந்த அமுதக்காற்று நம்மளுக்கு கிடைச்சாதான் தேக நஷ்டம் அடையாது, கடவுள் விளக்கம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயங்களோட வள்ளல் பெருமான் நான் ஏன் இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா, தேகமுறு பூதநிலை திறம் சிறிதும் அறியேன். அதாவது இந்த தேகத்தில் இந்த பஞ்சபூதங்களுடைய அந்த செயல்பாடுகள் என்னென்னு நம்ம தெரியாமல் இருப்போம் பார்த்தீங்களா, அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவங்களே வள்ளல் பெருமானே உரைநடையில் தெளிவாக இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் நான் இந்த 2 இதையுமே நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது இந்த விஷபாகம், விஷக்காற்று, அமுதக்காற்று இதை பற்றியும் சொன்னேன். அதுக்கு முன்னாடி உள்ளதையும் நம்ம பார்த்தோம்ல, அந்த காற்று ஆகாயம், அதாவது வெளி காற்று அனாதி, அந்த பக்கம் ஆன்மாக்கள், அந்த கடவுளுடைய அருட்சக்தி அதுவும் அனாதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேயும் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த செயல்பாடுகள் நம்ம தெரிஞ்சிருந்ததுன்னா, இந்த புரிதல் ஏற்பட்டால் தான் நம்ம பஞ்சபூதங்களுடைய அந்த தன்மைகளை தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் தான்
நம்மளுக்கு தெளிவு பிறக்கும். எப்படி இதெல்லாம் தெளிவை நோக்கிய பயணம் தான். ஞானம்னா என்ன? தெளிவு தான். அப்போ எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரணும். எல்லாமே தெரிஞ்சுட்டு வர சொல்கிறாங்க. வள்ளல் பெருமான் ஒரு இடத்துல கூட திருவள்ளுவர் சொல்கிறாங்கல்ல, உயிர் வரும் வகையறிவீர், உடல் வரும் வகையை அறிவீர், தினமும் உடல் பெருக்க உண்டு உறங்குவதற்கே அறியீர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எல்லாமே தெரியணும். இப்போ தெரிகிறது தான் வள்ளல் பெருமான் எல்லா விஷயமே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இப்போ 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 பாருங்கள், இப்போ எவ்வளோ விஷயங்கள் நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா? இது வந்து ஒரு புரிதலை நம்மளுக்கு கொடுக்கும். இது வந்து நம்மளுக்கு ஒரு தெளிவை நோக்கி நம்ம பயணமாக இருக்கும். ஆனால் எல்லாமே ரிலேட் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. பாருங்களேன், எல்லாமே வந்து ஜீவகாருண்யத்திலிருந்து அவங்க சொல்கிற எந்த விஷயமுமே வந்து மேம்போக்காக எதுவுமே சொல்லலை. ஒன்றுக்குமே ரெஃபரன்ஸ் இருக்குது. எல்லாமே கனெக்டட் தான். இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். நாம் அடுத்த வீடியோவில் 5வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இதுவரைக்கும் பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.